பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே தேவன் நமக்கு செய்து வைத்த ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியத்தை நாம் பார்க்கலாம். 5 காரியத்தையும் ஒவ்வொரு நாளும் நாம் சிறிது சிறிதாக தியானிக்க போகிறோம். முதலாவதாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்லி நாம் அளவற்ற விசுவாசம் வைக்க வேண்டும். இரண்டாவதாக, நம்முடைய வாயின் வார்த்தைகள், நாம் பேசுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் மிகவும் கவனிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தையிலே அளவற்ற விசுவாசம் நாம் வைக்க வேண்டும். அந்த வார்த்தையை விசுவாசிப்பதற்கு ஆழமோ அகலமோ உயரமோ நீளமோ தேவையில்லை. அது அளவற்றது, அது செய்து முடித்தது என்பதை விசுவாசிக்க வேண்டும். நான்காவதாக, நம்முடைய குறைவுகளை நாமே யோசித்துக் கொண்டிருப்பது, நம்மை நாமே குறை உள்ளவர்களாய் நிதானித்து கொண்டிருப்பது, இப்படிப்பட்ட காரியங்கள். ஐந்தாவதாக, நான் யார்? நான் தேவனுடைய பிள்ளை. தேவன் யார்? எனக்கும் அவருக்கும் உள்ள உறவென்ன? அவர் என்னை எப்படி வைத்திருக்கிறார் என்பதை நாம் தியானிக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தியானிக்கும் போது, இப்படிப்பட்ட காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யும் போது, தேவன் நமக்கு வைத்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். பாருங்க,